பன்னீர் கொண்டு முகங்கள் நீ நல்ல வளர்த்து வாரம் வளர்த்து வார ஆதார உடம்பு நெய்யூருக அவதான் மாரியம்மா அம்மா எம்மா சரி அவ அக்கா தங்க 8 பேரும் பிறந்த
பொழுது மாலாரை கோட்டை கட்டி சரி கோட்டைக்குள்ள வச்சு ஆமா முன்னாடி அல்லவா இங்க இருக்கா இங்க இருக்க என்ன இருக்கா பக்கத்துல என்ன இருக்காவோ எங்க அம்மா அவதான் முப்பிடாது சரி பக்கத்துல இருக்கோ யாரு பேச்சு அவன் அங்க வரணும் அதான். சரி அதனாலே பத்திரகாளியம்மா என் தாயாகப்பட்ட துர்க்கை அம்மா துர்க்கை விடகாசியம்மா மீனாட்சி வடக்கு வா செல்வி அவ சந்தன மாறி சரி சடமாரி ஆமா சடமாரி பூமாரி சரி பொன்மாரி ஆமா ஆமா 1008 பேர் ஆமா ஈராத்து மத்தியில வந்து குடிகொண்டு இருக்காளே என் தாய் மாரியம்மா ஆமா ஈராத்து காரியல்லோ ஆமா பிள்ளைகளை வளர்த்து வருகிற போது வளர்த்து வரக்கூடிய வேலையில வால் கோட்டை கட்டி இருக்கு சரி அந்த வாழாலை கோட்டை கட்டி ஆமா பிள்ளைகளை எட்டும் பிள்ளைகளுக்கும் சரி வெயிலே பற்றப்படாது ஆமா வெயில் எதுவும் அடியாமல் இந்த அனல்லாம் இருக்க கூடாது அவ கோட்டையில கீட்டு பிடிக்காது அவளுக்கு பிடிக்காது சூடு தணிஞ்சேரும் சரி அதனால நம்ம இப்ப இங்க அனல் எரியுது அது எதுக்கு இன்னும் கொஞ்சம் பொறுத்து பூக்குழி ஆமா ஆமா யாருக்கு இறங்கணும்னு ஆசை இருக்கும் தாய் வடிவாம மேல பாரத்தை போட்டு ஓம் சக்தி பராசக்தி நீங்க இருந்த அந்த ஓக்கு அங்க இருந்து கிடைக்கு ஆமா ஆசைப்படுறவங்கள தடுக்கவே மாட்டாங்க கோயில்ல உள்ளவங்க கோயில்ல உள்ளவங்க என்ன நினைக்காங்க எல்லா மக்களும் நல்லா இருக்கட்டும் ஆசைப்பட்டு இறங்குவங்க இறங்கட்டும்னு சொல்லிட்டாங்க அப்பளே நானும் கேட்டேன் எங்கிட்ட மும்மூர்த்திகள் 3 பேரும் சும்மாவே இருக்காங்க கொஞ்சம் ஆசைப்படுறாங்கன்னு அவங்களும் வாரேன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா பிரியா இருந்தா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரோம்னு சரி புகழி போரடிக்கோ அழகு தெரு நாடவிலே ஆடை கட்டி போரடிக்கும் எந்த நாடம்மா நீர்வளம் நிலவளம் குடிவளம் சரி பொருந்திருக்கக்கூடிய ஊர் ஆமோ இந்த பூணமெல்லாம் பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய பூணமெல்லாம் பேரையும் புகழையும் பெற்று வரக்கூடிய இந்த ஊர் பூணம் ஆமோ இந்த ஊரைய இந்த பூலோக சீமையில வடிவாளமான ஆன்மீக தொகுப்பு மலர்கள் சரி தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டம் திப்பனம்பட்டி பஞ்சாயத்திற்கு உள்பட்ட ஆமா திப்பனம்பட்டி பஞ்சாயத்துக்கு பின்பற்ற மூணூர் கிராமத்தில் சரி ஊருக்கு தென்கிழக்கு ஊருக்கு தென்கிழக்குல இயற்கை இலை சூழ்ந்த இடத்தில் வீச்சிருக்கும் கேட்டவருக்கு கேட்ட வரம் தருவார் கேட்டவருக்கு கேட்ட வரங்களையும் யாரு எங்க பிரியமா கிடையாது அண்ணா இருக்கா பாருங்க எங்க அம்மா வடிவாளம்மா கிடையாது ஆமா என் தாயாகப்பட்ட கேட்டவருக்கு கேட்ட வரம் கூட தரக்கூடிய வடிவாளம்மாளா சரி இவ இருக்கக்கூடிய வரலாறே தனி ஆமா அதனால என்னையா ஏன் சூழ்ந்திருக்கு இடத்துல வெற்றிருக்கும் கேட்டவரும் நிர்வாளை திருக்கோயில் எப்படி எங்க இருந்து வந்தது வந்த காரணம் என்ன அவர்களுக்கு ஒரு தொழில் இருக்கும் அவர்கள் குலத்திற்கு ஏற்ற மாதிரியும் அவர்களுக்கு தகுந்த மாதிரியும் தொழிலானது இருக்கும் அல்லவா நம்மளுடைய குலம் சரி நாடார் குலம் அல்லவா ஓடை ஒடிய அடே உடையடார் என்று சொல்லி உயர்ந்த கலை கட்டிய செட்டி தோளார் வாழைக்கு 2 குறை வரக்கண்ட வள்ளல் யார் வள்ளல் யாரு சரி ரெட்டை சங்கு விருது பெற்றோர் என்ன சப்தக்கனி விட்டெடுத்த சான்றோர் குலம் அல்லவா சரி நாட்டை ஆள பிறந்த குலம் அம்மா சரி அதனால என்ன நம்மளுக்குனா என்ன தொழில் செய்யலாம் என்ன தொழில் செய்யலாம் நம்ம குலத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து விவசாயம் விவசாயம் ஒரு பக்கம் பனையேறி தொழில் பனையேறி நாடாரு நிறைய தொழில் இருக்கு நமக்கு செய்யக்கூடிய தொழில திறமை வேணும் செய்யக்கூடிய தொழில திறமை முக்கியம் இரண்டாவது செய்யும் தொழில தெய்வமா நினைக்கணும் எந்த தொழில் செய்தாலும் சரிதான் விவசாயம் செய்தாலும் சரிதான் நம்மள மாதிரி வில்லுப்பாட்டு பாட்டுனாலும் சரிதான் செய்யும் தொழிலே தெய்வம்னு நம்பி செய்யணும் அம்மா நம்ம தாய் வடிவாளமான என்ன மரியாதை கொடுக்குமோ அதே மரியாதை நம்ம செய்யக்கூடிய தொழிலுக்கும் அதை செய்து கொடுக்கணும் அப்படின்னா தொழிலும் நல்லா இருக்கும் தொழிலை வச்சு நம்மளும் நல்லா இருக்க முடியும் சரி கிடைக்கக்கூடிய பதினீரை கொண்டு அப்ப வார்ப்பெல்லாம் உண்டு சரி ஆனா 100 ஆண்டு கொண்ட வார்ப்பு கிடையாது அப்ப
பயணி பயணி. ஆமா சரி. ஒரு 4-5 குடும்பம் சேர்ந்து ஆமா ஆமா ஆமா. பனைமரம்னா 1-2 கிடையாது. கிடையாது கிடையாது. எக்கச்சக்கமான ஆமா பனைமரம். ஆமா. தோட்டமா இருக்க மாதிரி இருக்கு பனைமரம். யாருக்கு? யாருக்கு? நமக்குத்தான். இங்க உள்ள பூவனூர் மக்களுக்கு. சரி. அப்போ ஆமா. அந்த காலத்துல கொப்பரை. சரி. அண்டா கொப்பரைன்னு தெரியுமா? தெரியும் தெரியும். கொஞ்சம் பெருசா இருக்குமே. வெங்கல பாத்திரம். ஆமா. இப்போ ஒரு சில கோயில்ல வச்சிருப்பாங்க. மஞ்சள் நீர் ஆடுறதுக்கு கொப்பரை. சரி. ஆமா கொஞ்சம் பெருசா இருக்கும். அதிகாலை 4 மணிக்கே வச்சாங்கன்னு சொன்னா ஆமா ஒரு காலையில ஒரு 9 மணி போல உள்ள பால் கொதிக்க ஆரம்பிச்சிடும் மஞ்சப்பா. சரி சரி. ஆமா ஆமா ஆமா. அந்த கொப்பரையில வச்சு சரி அப்படியே விடலி போட்டு ஆமா 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 அதுல வச்சு பைடி காய்ப்பாங்க. ஆமா ஆமா பைடியை காய்ச்சி. ஆமா சரி. அத வந்து ஆமா ஆமா நல்ல வத்த சுண்ட காய்ச்சி. சரி. அதுதான் கருப்பட்டி. ஓ அதுதான் கருப்பட்டி ஆகுது. ஆமா ஆமா. இவர் கேட்காரு கருப்பட்டி மரத்துல இருந்து காய்க்குன்னு நினைச்சப்பா தம்பி அப்படிங்காரு. ஆமா அப்படித்தான் நினைச்சிட்டாரு போல. ஆமா பதநீரை கருப்பட்டி ஆக்குவாங்கன்னு தெரியல அவருக்கு. மரத்துல இருந்து காய்க்கும் நம்ம புடிங்கிட்டு வரணும்னு நினைச்சிருக்காரு. அவர் லண்டன்ல இருந்து வந்தாரு. அவர் கொஞ்சம் விவரமான மனுஷன் அப்படி பேசத்தாமா செய்வாரு. கேட்கத்தான் செய்வாரு. சரி. அதானே. ஆமா. அப்ப அத காய்ச்ச உடனே சிரட்டையில ஊத்தி அப்படியே கருப்பட்டி செய்து செய்தல்லவோ. அத வந்து என்ன இப்ப உள்ள பாத்திரம் விதவிதமா இருக்கு. சரி. அப்போ ஓலப்பெட்டி. ஓலப்பெட்டி எடுத்து பணம் மரபுன்னு சொல்லிட்டியே. ஆமா ஆமா ஆமா. அதுல என்னென்ன விதமா எப்படிலாம் இருக்கு தெரியுமா? ஆமா பனைமரத்துல என்னென்ன நன்மைகள்லாம் இருக்கு தெரியுமா? ஆமா. சரி. என்ன இருக்கு? பனைமரத்துல இருந்து கல்லு குடிச்சோம்னு சொன்னா அப்படி மார்க்கண்ட மாதிரி இருக்கலாம். சரி. பனைமரத்துல இருந்து நுங்கு கடைக்கு பதனி கடைக்கு ஒரு பக்கம் பனங்கிழங்கு எடுக்கலாம். ஒரு பக்கம் கருப்பட்டி கிடைக்கும். ஒரு பக்கம் சுக்கு கிடைக்கும். ஒரு பக்கம் மிளகு கிடைக்கும். அதெல்லாம் கிடைக்காது. சரி. ஆமா சொன்னதெல்லாம் கிடைக்காது. அதெல்லாம் சரி. ஆமா தவுனு கிடைக்கும். கொஞ்சம் நேராயி தவுன் எடுத்தோம்னா ஒருத்தனை எரிஞ்சா போதும். அதோட சீக்கிரமா காலம்பரை எடுத்து சாப்பிடணும். அந்த ஓலைய வந்து ஆமா நாறு வெட்டி சொலவு ஓலைப்பெட்டி. சரி. அடுத்து ஆமா பனைமரத்து ஓலையில வளர்க்குமாறு வீட்டுக்குள்ள போட்டுட்டு பார்த்தா நம்ம வீட்டுக்குள்ள கட்டை. சரி. அது அதுல உள்ளது. அது அங்க உள்ளது தானா? வீடு கோவிங்க இருக்கணும்னா சரி கட்டை குத்துற வீட்டுல உட்கார்ந்து பாரு. ஆமா ஆமா. அது மட்டும் இல்ல. ஆமா ஆமா பனைமட்டை ஓலைய பிச்சு அதுக்கு மட்டை வச்சு நொங்கு வண்டி உருட்டில ஆடலாம். எவ்வளவு பெரிய பிரமாதமான அமைப்புல இருக்கு பனைமரம். சரி. அதுல உள்ள வருமானம். ஆமா ஆமா பனைமரத்தோட அம்சமே அம்சம் தானே. சரி. கருப்பட்டி கிலோ 400 ரூபாய். என்னங்க கேட்டியெல்லாம் யாரும் நொங்கு? ஆமா என்ன பாண்டவன் கொடுத்திருக்காங்க. சரி சரி. யார் வேணாலும் அதனால அந்த பனைமரத்துல உள்ள ஓலையை தான் வெட்டியாக்கி இருக்காங்க. சரி. அதனால என்னையா அந்த ஓலை வெட்டியிலே அடுக்கி கொண்டு ஐயா வியாபாரம்டா செய்ய வேண்டும் என்னை ஏறி செய்வார் ஆமா ஓலப்பட்டியில அடுக்கி தூக்கியாச்சு. ஆமா சரி. இந்த போனூர்ல இருந்து ஆமா ஆமா இந்த கருப்பட்டிய சரி நம்ம எங்கயாவது கொண்டு வியாபாரம் செய்யணும். ஆமா நம்ம ஊரை தவிர நம்ம வெளியே எங்கயாவது கொண்டு போய் வியாபாரம் செய்யணும். அப்போ ஒரு குடும்பத்துல சரி ஏன்னா என்ன ஒருத்தர் இருந்தா ஒண்ணு யோசனை வராது. சரி 4 பேர் கூட இருக்கணும். ஆமா ஆமா இருக்கணும்ல. அப்ப 4 பேர் 4 விதமான யோசனை சொல்லுவான். ஆமா சரி. அப்படியே இங்க இருந்து நம்ம எங்க போகணும் அப்பா? தென்னாட்டுக்கு போவையா? தென்னாட்டு போகணுமா வடநாடு போகணுமா கீழ்நாடு போகணுமா மேல்நாடு போகணுமா? வடநாடு போகணும். ஆமா வடநாடு போகணும் அப்பா. அங்கதான் வாழ்வுக்கு மேல் வாழ்வு. ஆமா வடநாடு போனோம்னு சொன்னா வருவார்கள் உண்டு போவார்கள் உண்டு. சரி. ஆமா தென்னாடு போனாங்க திரும்ப மாட்டான். ஆமா சரி சரின்னு சொல்லி என்ன செய்கிறார்கள்? அதாவது என்ன எங்க போனாலும் சரி சரி
தாய் வீட்டுக்கு போனாலும் தன்னை பேணி போகணும். ஆமா தாய் வீட்டுக்கு போனோம்னு சொன்னாலும் தன்னை பேணி போகணும். எதனால? எதனால அதான் எந்த இடத்துக்கு போனாலும். ஆமா கல்யாணம் முடிஞ்சிட்டு சரி. ஆமா ஒரு 15 வருஷம் போச்சு, 10 வருஷம் போச்சு, 5 வருஷம் போச்சுன்னு சொன்னாலும் சரி நம்ம அம்மா வீட்டுக்கு தானே போறோம், நம்ம அப்பா வீட்டுக்கு தானே போறோம்னு சொல்லி வீசுல கை வெறுங்கையுமா போயிடக்கூடாது. நமக்கு தண்ணி துவைச்சாலும் ஒரு கேனல வச்சுக்கிடணும், நமக்கு சாப்பாடு தேவைப்பட்டாலும் ஒரு பாத்திரத்துல வச்சுக்கிடணும், நமக்கு போயிட்டு திரும்பி வரணும்னு சொன்னாலும் பசாரிச்சுக்கு கையில வச்சுக்கிடணும். ஆமா சும்மா வீசுல கை வெறுங்கையுமா போனோம்னா அம்மா வீட்டுல போய் உட்காந்து ஜங்கடி உட்காந்து சொன்னா 2 நாள் நல்லா பாப்பா, 3வது நாள் தாய் இன்னும் கிளம்பலையோ, வீட்டுக்காரர் வரலையோன்னு முருகனும் வந்து கூட்டு போகலையோ அப்படின்னு கேட்பா. அவ கேட்க முன்னாலும் நம்ம கையில இருக்க துட்டை போட்டு நம்ம வந்துடணும் வீட்டுக்கு. ஆமா அதுதான் சொல்லிருக்கா தாய் வீட்டுக்கு போனாலும் தன்னை பேணிட்டு போகணும்னு சொல்லி. ஆமா என்ன இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அவர்கள் மக்கள் எல்லாம் வியாபாரத்துக்கு புறப்படும் போது ஆமா அந்த பூவனூர் மக்கள் எல்லாம் வியாபாரத்துக்கு போகும்போது பாத்திரமான ஒரு தூக்குவாளி ஆமா அந்த தூக்குவாளியை கையில் எடுத்து அந்த தூக்குவாளி எடுத்து ஆமா சோறு வேணும், வயிற்றுக்கு தானே இந்த ஆமா ஒரு வாய் சோத்துக்கு தானே இந்த பாடு. அதனால அழகான வெங்கல பாத்திரம் ஆமா ஆமா வெங்கல பாத்திரத்துல தூக்குவாளி ஆமா தூக்குவாளி வெங்கல பாத்திரம் தூக்குவாளியில அப்ப வந்து சோறெல்லாம் கிடையாது, அரிசி சோறுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆமா அரிசி சாப்பாடு சொன்னா ரொம்ப ரேருமா அந்த காலத்துல. ஆமா 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 ஒரு கிலோ அரிசி வாங்குறோம்னா இவ்வளவு பெரிய பஞ்சம். ஒரு தாளாவில இவ்வளவு சோறு வைக்கா இவ்வளவு சாப்பிடுதா, மிச்சத்தை கொண்டு மாட்டுத்தட்டுல தட்டிடுதான். அரிசி எளிதான முறையில கிடைக்கும். மாட்டுக்கு தானே போடுதா, தூர போடலையா? தூர போடலாமா, இருந்தாலும் அவள சோற வீணாக்குதான்னு சொல்லுதேன். அதனால அந்த காலத்துல சோளச்சோறு ஆமா 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 அதுதான் அவங்களுக்கு உணவு. சரி சென்று ஆமா அவங்க அப்படியே கையில எடுத்துக்கொண்டு சரி அவங்க கருப்பட்டி எடுத்து கருப்பட்டிய வாழைப்பட்டியில எடுத்து எங்க போனோம், எங்க வருகிறார்கள், வடநாட்டுக்கு போனோம். ஆமா வடநாட்டுக்கு வருகிறார்கள் அல்லவா. அந்த காலத்துல என்ன 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 பஸ் எல்லாம் கிடையாது, பைக் எல்லாம் கிடையாது. ஆமா பஸ் கிடையாது, புக் பண்ணி போறதுக்கு ட்ரெயின் கிடையாது, ஓஎல்எக்ஸ்ல கார் கிடையாது. ஆமா ஆமா கூட்டிட்டு போறதுக்கு மச்சானும் பைக்கு கொண்டு வர மாட்டான், மாப்பிளையும் பைக்கு கொண்டு வர மாட்டான். நீ கொண்டு வரியா என் தாய்? சரி ஆமையா ஓலப்பட்டி அடுக்கி கொண்டு அந்த கருப்பட்டி அடுக்கி கொண்டு நடராஜ பஸ்னா என்னது? ஆமா நடராஜ பஸ்னா தன்காலே தனக்கு உதவி சொன்ன மாதிரி நடக்க வேண்டியதா, விடிய 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 நடக்க வேண்டியதா, விடிச்ச கடுத்து நடக்க வேண்டியதா. அப்படி இல்லையா? சரி வீட்டுக்கு ஒரு மாட்டு வண்டி. ஓ வீட்டுக்கு ஒரு மாட்டு வண்டி இருக்கும். ஆமா இங்க இருந்து வடநாட்டுல போய் தேனி கம்பம் சரி ஓடி ஆமா அம்மோ அங்கெல்லாம் போறோம்னா போகணும்னு சொன்னா உசிலம்பட்டி ஆமா உசிலம்பட்டி வருஷநாடா போய் பழக்கம். சரி வல்லநாடு ஆமா அந்த சைடுல போனோம். வல்லநாடு இல்ல வருஷநாடு. வருஷநாடா வல்லநாடு எங்க இருக்குன்னா தூத்துக்குடி கிட்ட. சரி சப்பாத்தி என்ன பாக்கல. சரி ஆமோ ஆமோ ஆமையா ஆமா ஐயா நல்ல மாட்டு மாட்டு வண்டி ஏற்றி வண்டி ஆமா 6 நல்ல மாட்டு வண்டி கட்டி. ஆமா சரி 6 மாட்டு வண்டி தான் வண்டி எத்தனை? ஆமா ஆமா 6 வண்டி.
மாடு எத்தனை 6 ஏத்துக்கு 2 மாடு. ஆமா கணக்கு போட்டோம்னு சொன்னா 14 லட்சத்தி 12 வருது. சரி ஆமா 6 வண்டிக்கும் மாடு 12. அழகா கட்டிட்டாங்களா? இந்த கோளூர் கிராமத்திலே உள்ள மக்கள் எல்லாம் ஒன்று ஓடி அந்த மாட்டு வண்டி ஏத்தி மாட்டு வண்டியில ஏத்தி கருப்பட்டி அதிலே அள்ளி வைத்து ஓலப்பட்டியில வச்சிருக்க கருப்பட்டியை மாட்டு வண்டியில ஏத்தி ஓலப்பட்டியில கருப்பட்டி இருந்த வாசனை எப்படி இருக்கும்? கீழ் வீட்டுக்கார வரைக்கும் மணக்கும். வீட்டவரம் தரும் அருள்மிகு வடிவாளம்மன் கோவில் சரி இருபுறம் அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் பொதுமக்கள் கலந்து கொள்வார் உங்களை அன்புடன் தெரிவிக்கிறேன். முளப்பாரி எடுக்கும் பெண்கள் தயார் நிலையில் இருக்கவும் இன்னும் சற்று நேரத்தில் முளப்பாரி ஊர்வலம் நடைபெற இருப்பதால் முளப்பாரி எடுக்கும் பெண்கள் தயார் நிலையில் இருக்கவும். அருள்மிகு வடிவாளம்மன் கோவில் திருவிழாவின் கீழ் கீழ்புறம் மாபெரும் அன்னதானம் நடைபெற்றிருப்பதால் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அருள்மிகு வடிவாளம்மன் ஆலயத்திலே மாபெரும் அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் பக்தர் கோடிகள் அனைவரும் அலைகடல் என திரண்டு வந்து அன்னதானத்தில் பங்கேற்று அம்மனின் அருள்பெற்று செல்லுமாறு விழா கமிட்டி சார்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் முளப்பாரி எடுக்கும் பெண்கள் தயார் நிலையில் இருக்குமாறு விழா கமிட்டி சார்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அப்படி வரக்கூடிய நேரத்துல ஓலப்பட்டியை தூக்கி வைத்து அந்த மாட்டு வண்டியில கட்டிக்கிட்டு மாட்டு வண்டியில யாரு உட்கார்ந்தாலும் அப்படி வரும் பாருங்க உடம்புல. எங்க அம்மா வருகிறார்கள். தேனி கம்பம் போடி சரி அதாவது உசிலம்பட்டி உசிலம்பட்டி இதெல்லாம் வடக்கு இருக்கப்பா. சரி நம்மளாம் போயிருக்கோமா? போயிருக்கோம் அன்னைக்கு போனோமா? யாருல எதுல போனோம்? நம்ம சொப்பன சுந்தரியில போனோம். அங்க பிள்ளையார் கோயில் பக்கத்துல நிக்கலாம் அந்த ஐ சொப்பன சுந்தரியிலே போனோமா நம்மளாம் தேனிக்கு. ஆமா இது அழகா கொண்டு போய் விட்டா தரத்தாங்களாம. எத்தனை ஏத்த வந்தாலும் சரி எத்தனை பள்ளம் வந்தாலும் சரி பொத்துன்னு 2 ஓட்டு கொண்டு போய் விட்டுட்டு அழகா. சரி வரக்கூடிய வாகனம் ஆமா சொப்பன சுந்தரி கிடையாது. சரி நம்மளுக்கு உயிரா நம்மளாம் உயிரை பார்க்கணும். சரி இன்னைக்கு உயிரோட இருக்கணுமா அதான் வேணும். அப்படி ஒண்ணு இருக்கா? சரி உங்களுக்கு பார்க்க அப்படி தெரியுது. ஆமா தெரியத்தானே செய்யும். அதனால ஐயா அந்த கம்பம் தேரி சரி இந்த அண்ணமார்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரி பேசிக்கொண்டு 6 மாட்டு வண்டி கட்டி 6 நல்ல மாட்டு வண்டியை கட்டி அப்படியே வார சண்டை. அப்பா எங்க வருகிறார்கள்? தேனி கம்பத்துல வந்து தேனி கம்பத்துல வந்து வார சண்டை. வார சந்தைக்கு வராங்க. சந்தையில வியாபாரம் செய்வாங்க. சந்தையில வியாபாரம் ஒரு சில பக்கம் தினந்தோறும் சந்தை நடக்கும். ஒரு சில பக்கம் செவ்வாய்க்கிழமை மட்டும் சந்தை நடக்கும். ஒரு சில நேரம் புதன்கிழமை மட்டும் சந்தை நடக்கும். இவங்க வார சந்தைக்கு வந்து சரி சனிக்கிழமை சந்தை நடக்கும். ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்த மாதிரி நடக்குமா. சத்திரத்துல ஒரு மாதிரி நடக்கும். தென்காசியில ஒரு பக்கம் நடக்கும். ரெட்டியார்பட்டியில ஒரு மாதிரி ஒரு விதமா நடக்கும். முக்குடல் சந்தை நிறைய சந்தை இருக்கு. ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு சந்தைக்கு போனோம்னா அது ஒரு பக்கமா இருக்கும். சரி அதாவது என்ன அப்ப உள்ள காலம் வேற. சரி இப்ப உள்ள காலம் வேற. வேற தானே. இப்ப எவ்வளவு ரூபா 1 கோடி ரூபாய் இருந்தாலும் சரி ஒரு ஆளுக்கும் தெரியாம தெரியாம இதுல வச்சுக்கிட்டான். நீங்க வச்சிருக்கா போன்ல வச்சுக்கிட்டான். 1 கோடி ரூபாய் இருந்தாலும் சரி வெளியே தெரியாது. இப்ப கணக்குக்கு ஏண்டலாம் கேட்டியனா எவ்வளவு இருக்கு? கரெக்டா 61 ரூபாய் இருக்கு. ஆனா கையில கிடையாது. நான் போன்ல வச்சிருக்கேன், ஜிபேல வச்சிருக்கேன். 61 ரூபாய் பத்திரமா இருக்கு. சரி ஆனா அந்த காலத்துல என்ன 61 ரூபாய்ங்கிறது உங்களுக்கு பெருசா. 61 ரூபாங்கிறதே பெருசு அந்த காலத்துல.
ஆனா காலனா அரையனா முக்காத்துட்டு சரி இதெல்லாம் ஆமா கையில வைக்க மாட்டாங்க. சரி இந்த சேப்புல வச்சுக்கோங்க. ஆமா ஆமா சேப்புனா என்னது சட்டப்பை. ஓ சட்டப்பையில. ஆமா சரி அதான் பெரியார்களுடைய பழக்கம். ஆமா இப்ப வெள்ளை சட்டை போட்டோம்னு சொன்னா 2000 ரூபாய் தாலி இல்லாம வெளியே வர மாட்டேங்காங்க. இப்ப செல்லாது. ஆமா 2000 ரூபாய் தாலி 500 ரூபாய் தாலி இல்லாம வெளியே வர மாட்டேங்காங்க. அதுக்குள்ள விசிக்கட வச்சுக்கிட வேண்டியது நமக்கு தேவையானது. அப்போ ஆமா அந்த ஆறு பேர்கள் ஒன்று கூடி பதிலே சுருக்கு போய்